வெல்கம் டு கல்லாப்பட்டி தமிழ். இனி நம்ம பார்க்க போற காணொளி இந்த வாரம் ரிலீஸான திரைப்படம் பாம் படத்தின் திரை விமர்சனம். இந்த திரைப்படம் எப்படி இருக்கு? இந்த திரைப்படத்துல கடவுள் இருக்காரா இல்லையா? ரெண்டு ஊருக்கு நடந்த பிரச்சனை அப்படி என்னதான் இருந்தது? அந்த ஊர் மக்கள்ல சேர்ந்தாங்களா இல்லையா? கடவுளுக்கே எந்த கடவுளே நேரில் வந்தாலும் எந்த ஜாதியும் கேட்குறாங்க. வீடியோ மறக்காம முழுசா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த படத்துல அர்ஜுன் தாஸ், சிவத்மிகா, காளி வெங்கட், சிங்கம்புலி, நாசர், அபிராமி மற்றும் படம் இந்த திரைப்படத்தில் எத்தனையோ வழி நடிச்சிருக்காங்க. திரைப்படத்தில் இந்த திரைப்படத்தோட கதைன்னு சொன்னால், ரெண்டு ஊருக்கு நடக்கிற ஒரு பிரச்சனை. அந்த பிரச்சனை என்ன? அந்த ரெண்டு ஊருக்கு நடக்கிற பிரச்சனையால என்னன்னா, ஜாதியை பார்க்குறாங்க. இவன் வந்து தொட்டுட்டானா அவன் இதுன்றாங்க. பஞ்சாயத்து நடத்துகிற தலைவரோட சேரில் உட்கார்ந்தா ஒரு பையன் உட்காந்துருவான். அந்த பையன் ஏன் வந்து உட்காந்துட்டான், அவன் காலில் வந்து கொடுமையாலும் முறையில் சூடெல்லாம் போட்டுருவாங்க. அப்படிப்பட்ட ஒரு ஜாதி வெறியை வச்சு பார்க்குறாங்க. அந்த ஊரில் வந்து மழையே இல்லை. இவங்க பண்ணுறதுனால மழையே இல்லை, எந்த விதமான திருவிழா நடக்க மாட்டுது. அதுக்கு உண்டான வந்து கடவுள் வந்து அருள் கொடுக்க மாட்டுறாரு, கடவுளையும் அந்த இடத்துல வர மாட்டுறாரு. அப்படியும் அது மீறி கடவுள் வந்தால் கூட கடவுள் எந்த ஜாதி இருப்பாரு பாருங்க, கடவுள் எந்த ஜாதி பாருங்க, அப்படியே சிங்கம் பிடிக்கப்பாரு, நம்ம ஜாதி கடவுளாக பாருங்க அப்படின்னு கேட்குறாங்க. அந்த மாதிரி ஊர் மக்கள் கெட்டு போய் கிடக்குறாங்க. இந்த ரெண்டு ஊர் மக்களும் அப்படி என்னதான் சண்டை? இந்த ரெண்டு ஊர் மக்களும் கடவுளுக்கே இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னா மக்களுக்கு என்ன பண்ணியிருப்பாங்க? இந்த ரெண்டு ஊர் மக்களும் ஒன்று சேர்ந்தாங்களா இல்லையா? எல்லா கடவுளும் ஒன்று தான், எல்லா கடவுளும் தான், கடவுள் இருக்காரு, நம்பிக்கையோடு கும்பிட்டா கடவுள் தான் அப்படின்னு மக்கள் ஒத்துக்கிட்டாங்களா இல்லையான் தான் இந்த படத்தோட மொத்த கதையும். கதாநாயகன் அர்ஜுன் தாஸ் வந்து இந்த படத்தில் வந்து அந்த ஊரில் வேற ஒரு ஊரில் இருக்க தொட்டு இந்த ஊரில் இருக்கவங்க பிடிக்காது. அவரோட நண்பர் காளி வெங்கட் இந்த ஊர் அவங்களும் பிடிக்கும். இந்த மாதிரி வந்து எதிர்க்கிறதுக்கு இருப்பாங்க. ஆனால் இவங்க ரெண்டு பேரும் சின்ன வயசுலேருந்தே ஒரு இணை பிரியாத நண்பர்கள். காளி வெங்கட்டுக்கு தங்கச்சி, அதாவது கதாநாயகி. இவங்க ரெண்டு பேருமே வந்து அவங்க லவ் பண்ணுறாங்க, எல்லாம் ஓகே. ஆனால் இந்த ஊர் வந்து ஒன்று ஆகணும் அப்படின்னு வந்து சொல்கிறதுக்கு சேரத்துக்கு அர்ஜுன் தாஸோட, அதாவது கதாநாயகோட பங்கு என்ன, காளி வெங்கட்டோட பங்கு என்ன, கதாநாயகோட பங்கு என்ன, இதுதான் இந்த படத்தோட முழு கதையும். ஆனால் அர்ஜுன் தாஸ் இந்த திரைப்படத்தில் எத்தனோ திரைப்படத்தில் வந்து அவர் வந்து நடிச்சிருப்பார், வில்லனாக பண்ணிப்பார். ஏன்னா அவரோட வாய்ஸ் வந்து மெயின் வந்து பலம். அந்த மாதிரி இருக்கும்போது இந்த திரைப்படத்தில் அவர் வந்து கிராமத்து கேரக்டர், அதாவது வில்லேஜ் ரோல். அந்த வில்லேஜ் கேரக்டருக்கும் என்னால் பண்ண முடியும். கேட்டாலும் வந்து எனக்கு இப்போது எந்த ஒரு கேரக்டராக இருந்தாலும் நடிக்கிறதுக்கு உண்டான டேலண்ட்டு, திறமை எனக்கு இருக்குதுன்னு இந்த திரைப்படத்து மூலமாக அர்ஜுன் தாஸ் வந்து நிரூபிச்சிருக்காரு. அர்ஜுன் தாஸ் இந்த திரைப்படத்தில் ரொம்ப கச்சிதமாக இந்த கேரக்டருக்கு வந்து பொருந்திருக்காரு. அதே மாதிரி காளி வெங்கட் எல்லா நடிக்கிற திரைப்படத்துலையுமே ரொம்பவே வந்து ஹீரோக்கு ஈக்குவலாகவோ செகண்ட் ஹீரோ மாதிரி தான் பண்ணுறாரு. நிறைய ஒரு ஹீரோ நடிச்ச திரைப்படமும் நல்லா தான் ஓடி இருக்கு, உங்கள் எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இந்த திரைப்படத்துலையும் கதையின் நாயகன் யாருன்னு கேட்டால் காளி வெங்கட் தான், அப்படி தான் சொல்லுவாங்க. அப்படி ஒரு டிஃப்ரெண்ட்டான கான்செப்டில் இந்த கதையை வந்து கொண்டு போயிருக்காங்க. அதாவது ரெண்டு ஊருக்கு நடக்கிற பிரச்சனை வந்து எத்தனோ திரைப்படத்தில் காட்டியிருப்பாங்க. ஆனால் இந்த திரைப்படத்தில் திரைக்கதையை வந்து ரொம்ப அழகாக வந்து கையில் எடுத்திருக்காங்க, ரொம்ப அழகாக வந்து திரைக்கதையை நகர்த்திருக்காங்க. இந்த திரைப்படத்தில் வந்து நடித்த நடிகர் எல்லாருமே அவங்களுக்கு கதாபாத்திரத்தை ரொம்ப அழகாக பண்ணியிருப்பாங்க. கடவுள் இருக்காரா இல்லையான்ட்டு இந்த திரைப்படம், அதாவது கடவுள் இருக்காரா இல்லையான்னு ரைட்டிங்கை எடுத்தோன்னா அது நம்மளுக்கு ஒரு பெரிய தலைவலி பிடிச்சிரும். அந்த மாதிரி வந்து இந்த திரைப்படத்தில் ரைட்டிங்கை வந்து கடவுள் இருக்காரா இல்லை எடுத்திருக்காங்க. கடவுள் இருக்காரா இல்லையான்ட்டு ரொம்ப அழகாக இந்த திரைப்படத்தில் சொல்லியிருக்காங்க. கடவுள் இருக்குன்னு சொல்லலை, கடவுள் இல்லைன்னு சொல்லலை. அந்த மாதிரி இந்த திரைப்படத்தை ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாங்க. அந்த மாதிரி இந்த திரைப்படம் ரொம்ப நல்லா இருக்குது. இந்த திரைப்படம் வில்லேஜெல்லாம் வந்து நல்லாவே ஓடும். ஒன்று, இந்த திரைப்படத்தில் வந்து நடித்த நடிகர்கள் எல்லாமே வந்து அவங்களுக்கு கொடுத்த கதாபாத்திரத்தை ரொம்ப நேர்த்தியாக அழகாக ஸ்க்ரீனில் ப்ரெசென்ட் பண்ண விதம் வந்து ரொம்ப அழகாக நல்லா இருக்கும். அதில் எந்த விதமான இது இல்லை. இந்த படத்தோட பேக்ரவுண்ட் இசை சாங் ரெண்டு சாங் நல்லாயிருக்கு. பேக்ரவுண்ட் இசை ரொம்ப சூப்பராக போட்டிருப்பார். இசை விமான் ரொம்ப அழகாக பண்ணியிருப்பார். அதே மாதிரி இந்த படத்தோட ரைட்டர் அண்ட் டைரக்டர் விஷால் வெங்கட் ரொம்ப அழகாக பண்ணியிருப்பார். இந்த தயாரிப்பு
சுதா சுகுமார். மற்றபடி இந்த படத்தில் வந்து சொல்லும்படியான சீன்ஸ் நிறைய இருக்குது. ஒவ்வொரு சீன்ஸும் இந்த திரைப்படம் வந்து எப்படி இருக்குன்னு அவங்கவுங்க படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இதுக்கு மேலே இந்த திரைப்படத்தை நீங்கள் வந்து பார்க்கணும், இந்த கடவுள் இருக்காரா இல்லையான்னு தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் இந்த திரைப்படத்தை வந்து தேட்டரில் போய் தான் பார்க்கணும். தேட்டரில் போய் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தயவுசெஞ்சு வந்து ஓடிடிலையும் மற்றபடி வந்து இந்த திரைப்படத்தை வந்து கேமரா ஃப்ரண்ட்லேயும், அதாவது சுத்தமான சொல்ல பைரசி இதுவும் சொல்லுவாங்க, திருட்டு வீசிலையும் இந்த செய்தி வந்து இந்த திரைப்படத்தை வந்து பார்த்துடாதீங்க. ஏன்னா கஷ்டப்பட்டு எடுத்திருக்காங்க ஒவ்வொரு திரைப்படமும். அந்த திரைப்படத்தை வந்து தயவுசெஞ்சு தியேட்டரில் போய் மக்களுக்கு பார்த்து ஆதரவு கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வாரம் ரிலீஸ் ஆன திரைப்படம் பாம் படத்தின் திரை விமர்சனம். நான் கொடுத்த காலம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கருத்தை வந்து பதிவு பண்ணுங்கள். கல்லாப்பட்டி தமிழ் யூடியூப் சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இதை விட ஒரு நல்ல காணொளியில் உங்களை வந்து சந்திக்கும் வரை நான் உங்கள் பிஜி.